வணக்கம் சுபிக்ஷா டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல ஜூலை மாதம் 2024 மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். அதே சமயத்தில் பிடித்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எந்த விதத்திலையும் மாற்றம் பெறாமல் 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் இருந்து மகர ராசியை பார்த்து நீடித்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருப்பது அப்படி ஒன்றும் சாதகமற்ற ஒரு நிலை இல்லை. அதுலேயும் எந்த விதத்திலையும் பயிற்சி பெறப்போறதில்லை. ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட நீடித்திருக்க போகிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி மாறுறாங்க ஜூலை மாதம் பார்க்கும் பொழுது, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம்தான். கல்யாண விஷயங்கள், நட்பு பாராட்டுற விஷயங்கள், குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாகக்கூடிய விஷயங்கள், காதல் படுற விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சில நல்ல யோகங்களை பெறக்கூடிய விஷயங்கள், நிறையா விதத்தோட கேதரிங், சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய விஷயத்துக்குலாம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. சோஷியல் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 17ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வர்றதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தவறு இல்லை, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு புதன் 20ஆம் தேதி 7 இருந்து 8ல நட்பு வீடாகிய 8ல மறைந்தாலும் சிம்மத்துல மறையிறது அப்படி ஒன்றும் பாதகம் இல்லை. அதே சமயத்துல 4க்கும் 11க்கும் உடைய அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு மாறி சுக்கிரன் வீட்டில் குருவோட சேர்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா தவறு இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் விஷயங்கள், பூமி விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, தவறு இல்லை. குழந்தைகள் மூலமாக அனுகூல விஷயங்கள் உண்டு. குடும்ப விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஜூலை மாதம், குறிப்பாக செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கலாம், தவறு இல்லை. ஏன்னா நீங்க 2020, 21, 22ல ஜென்மசனி தாக்கத்திலிருந்து கடந்த ஒரு 1.5 வருஷமாவே கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் சுக்கிரன் குருவை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். அதே சமயத்துல குருவும் ராசியை பார்க்கிறார். 2 மிக சுப கிரகங்கள், ஆனால் அருமையான சுப கிரகங்கள் ராசியை பார்ப்பது நல்ல ஒரு டைம் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மனம் உற்சாகப்படைய போகிறது. சுப விஷயங்கள் தடங்கல்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சில சுப விஷயங்கள், கல்யாணம், மற்ற நல்ல ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய, சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய, நண்பர்களோட சேர்ந்து அன்பு பாராட்டக்கூடிய எல்லா சுப விஷயத்துக்கும் ஒரு அருமையான மாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் எப்பொழுதுமே சுபகிரகங்கள் ராசியோட பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கும் பொழுது மனம் சந்தோஷம் அடையும். பாவகிரகமாகிய சனி, செவ்வாய், ராகுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இருக்க வேண்டிய இடத்துல நல்ல இடத்துல இருப்பதனால் அப்படி ஒன்றும் மனம் இறுக்கமாகவோ ஒரு உச்சகட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளேயே போகக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உண்டு. காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு காதல் திருமணம் வரக்கூடிய அமைப்புகளும் ஜூலை மாதத்துல உண்டு. பெற்றோர்களுக்கு மூலமாக ஒரு சம்மதம் பெறவில்லை என்பவர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா புதன் ஒரு நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல ஒரு படிப்பு விஷயத்துக்காக ஒரு வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடியவங்க, விசா எதிர்பார்க்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதன் தசை நடப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பலனை கொடுக்கிறார். அதே சமயத்தில் அந்த செவ்வாய் சேரும் பொழுது இன்னுமே கொஞ்சம் இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி, வீடு, வாடகை விடுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக நாம் ஜூலை மாதம், குறிப்பாக 3வது 4வது வாரம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
இது நம் பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசைகள் நடக்கிறது, எந்த புக்தி நடக்கிறது பொறுத்துதான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். நல்ல தசைகள் நடக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் இன்னும் அதிகமாகவும், ஒரு சுமாரான தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் நடப்பதை நீங்க பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.